தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலைக்கு போகணும். அதே சமயத்தில இன்டர்வியூ செலக்ஷனும் ரொம்ப ஈஸியா இருக்கணும். இப்படி எதிர்பார்க்கிற ஐடி டிப்ளமோ படிச்ச ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா, இந்த நல்ல சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி பேரு ப்ரொமேக் டெக்னிக்கல் சர்வீசஸ். இது அபுதாபியில இருக்க இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுல வர ஒரு ஃபேமஸான கம்பெனி. இந்த கம்பெனிக்காக அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியன் இந்த வேலைக்கு இப்ப நம்ம ரெக்ரூட் பண்றோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ஐடி இல்லன்னா டிப்ளமோ முடிச்ச ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. அதே மாரி ஐடி டிப்ளமோல எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா, 8 ஹவர் டியூட்டிக்கு 1200 தர்ஹாம் ஸ்டார்ட்டிங்ல சேலரியா குடுக்குறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 28,600 நம்ம ஊர் காசுக்கு வருது. இது இல்லாம உங்களுக்கு ஓடி நெறைய கிடைக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இந்த வேலையோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியனுக்கு கீழ நீங்க அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்றதுனால, அவங்க செய்ற எல்லா வேலையும் நீங்களும் கத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிட்டு நீங்களும் நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியனா ப்ரமோட் ஆகலாம். அப்படி ப்ரமோட் ஆனீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற அதே சேலரி உங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு என்னன்னா, கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சு நம்ம ஊருக்கு நீங்க வந்தா கூட, இங்க நீங்க எலக்ட்ரீஷியனா வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 800 இருந்து ஒரு ரூ. 1200 வரைக்கும் அவங்க ஊர பொறுத்து உங்களுக்கு சேலரியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இங்க கத்துக்கிற வேலை உங்க லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நல்ல சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பேச, படிக்க, எழுத தெரியணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க கம்பெனி சைட்லேருந்து. எப்படின்னா, நீங்க ரொம்ப ஃப்ளூவன்ட்டாலாம் இங்கிலீஷ் பேசணுன்றது இல்ல. பேசிக் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இந்த மாரி இங்கிலீஷ்ல பேசிக்கா கேள்வி கேட்டா, அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்தில பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 20 வயசுலேருந்து அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ஈசிஆர் அண்ட் ஈசின்னா 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் அர்ஜென்ட் வேக்கன்சி அப்படின்றதுனால, உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து விசிட் கம் எம்ப்ளாய்மென்ட் பண்ணி குடுக்குறாங்க. உங்களுக்கு விசா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 12 நாள்ல விசா வந்துரும். அங்க போனதும் உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள்ல எம்ப்ளாய்மென்ட் விசாவா கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 6 வருஷமா அந்த கம்பெனிக்கு ஆள் குடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல கம்பெனி. அதனால உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசாவா மாத்தி குடுக்குறத பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். அதுக்கு நம்ம பொறுப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்காக இப்போ சிவி செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுக்கு ட்ரெய்னிங்கும் நாங்க புரொவைட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு WhatsAppல அனுப்புங்க. நாங்க கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மேற்கொண்டு ப்ராசஸ் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில செலக்ஷன் ஆகுற கேண்டிடேட்ஸ்க்கு விசா வரதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒரு 3லிருந்து ஒரு 6 நாள் வந்து உங்களுக்கு நாங்க ட்ரெய்னிங் புரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இண்டஸ்ட்ரியல் லைன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ட்ரெய்னிங் புரொவைட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜாபையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசிட்டு, உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு WhatsAppல அனுப்புங்க. நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மேற்கொண்டு ப்ராசஸ் பார்த்துக்கலாம். அதே மாரி இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ, எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த WhatsApp சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம அந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.